ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு சிறப்பானது. அதே மாரி நீர்நிலைகளுக்கு ரொம்ப சிறந்த இது. விவசாயத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா, அ ஆடி மாசத்தில் வந்து தான் ஆடி தேடி விதை விதைக்க சொல்லுவாங்க. அதேபோல் ஆடியில் அம்மியும் நகரும் காற்று. ஆமா. அம்மியும் நகரும்னு நகரும். ஆமா. சொல்லுவாங்க. அந்த காற்று. அம்மியும் நகரும்ங்கிறது அம்மைங்கிற நோயை நகற்றக்கூடிய இடமும் ஆடி மாதம் தான். ஓ! அது வந்து அம்மைங்கிற தொற்று நோய். ஆடி மாதத்தில் தொற்று நோய் பரவல்கள் நெறைய உண்டு. ஏன்னா காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த காற்றின் மூலமாக நமக்கு தொற்று பரவும். அந்த தொற்று நோய்கள் குறைவாக எந்த இடத்துல எந்த ஊரில் குறைவா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஊர்ல, கிராமங்களிலோ, எந்த சிட்டியில எந்த ஊர்ல வேப்பமரம் அதிகமாக இருக்குதோ, அங்க நோய் தொற்று வராது. ம். மிந்தி நெறைய வேப்பமரம் இருந்தது. அங்க வந்து நோய்களின் தொற்றுகள் குறைவாக இருந்தது. ஆனா, இப்ப வேப்பமரத்தின் அளவு குறைஞ்சிருச்சு. அப்ப நோய்களின் ஆடி மாசத்தில் வேப்பமரம் இலைக்கே ரொம்ப மவுசு. ம். அதனால இப்ப வந்து ஆடி மாதத்தில் நீர்நிலைகளுக்கு ரொம்ப மவுசு. புதிய நீர் வந்து தொறந்து விடுவாங்க. அந்த தொறந்து விட்டு அந்த நீர் வந்து பூமிய தொடும் மாசமாக இருக்கு. அப்போ காற்றுக்கும், நீருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. ஏன்னா, ஆடி மாதம் பிறப்பு வந்து நம்மளுக்கு வந்து சூரியன் வந்து கடக ராசியில் நீர் ராசியில இருக்குது அப்படிங்கிறது. அதே மாரி காற்றுடைய அ ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறதும் இருக்கு.